ஓம் நம சிவாய. மக்களே, நான் சிவன். இன்று நான் உங்களிடம் பேசுவது கணவன் மனைவியிடம் அல்ல, அவர்களின் பெற்றோரிடம். திருமணமாகிவிட்டால் அது இரு மனிதர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, 2 குடும்பங்களின் தர்ம பொறுப்பு. ஆனால் இன்று பல குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் கணவன் மனைவி மட்டுமல்ல, பெற்றோரின் தவறான தலையீடும் ஒரு முக்கிய காரணம். திருமணமான பின் பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? வேதங்கள் கூறுகின்றன, புத்திரன் பிதாவின் சொத்தல்ல, அவன் தன் தர்மப்பாதைக்கு சொந்தமானவன். திருமணமான பின் மகன் மகள் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்கள் இனி ஒரு தனி குடும்பம். ஆகவே பெற்றோர் நினைக்க வேண்டியது, அவன் என் பையன் என்பதல்ல, அவன் ஒரு கணவன். அவள் என் பொண்ணு என்பதல்ல, அவள் ஒரு மனைவி. பெற்றோர் எந்த அளவுக்கு தலையிட வேண்டும்? சாஸ்திரங்கள் கூறுகின்றன, அதிக தலையீடு துயரத்தை தரும், அதிக தூரம் பிரிவை தரும். அதாவது பெற்றோர் செய்ய வேண்டியது வழிகாட்டுதல், ஆசிர்வாதம், ஆதரவு. செய்யக்கூடாதவை கட்டுப்படுத்துதல், ஆளுதல், உளவு பார்ப்பது, தீர்ப்பு சொல்வது. தேவையில்லாமல் பிரச்சனை ஏன் உருவாக்கக்கூடாது? மக்களே, பெற்றோரின் ஒரு வார்த்தை பிள்ளைகளுக்கு விதை போன்றது. உன் மனைவி சரியில்லை, உன் கணவன் சரியில்லை என்று விதைத்தால் அது விவாகரத்தாக முளைக்கும். சிவநூல்கள் கூறுகின்றன, வாக்கே வாழ்க்கையை அமைக்கும். ஆகவே பெற்றோரின் நாவு பூவாக இருக்க வேண்டும், முள்ளாக ஆகக்கூடாது. பிள்ளைகளை தூண்டி விவாகரத்துக்கு ஏன் அழைத்துச் செல்லக்கூடாது? சில பெற்றோர், வீட்டுக்கு வா, அவனை விட்டுவிடு, அவளை விட்டு வா என்று கூறுகின்றனர். மக்களே, அது தாய்மையும் அல்ல, அது அறமும் அல்ல. வேதங்கள் கூறுகின்றன, உறவை உடைப்பது அறமல்ல, உறவை திருத்துவதே அறம். விவாகரத்து சட்டரீதியான ஒரு தீர்வாக இருக்கலாம், ஆனால் தர்மத்தின் தீர்வு திருத்தம். பிள்ளைகளுக்கிடையில் சண்டை வந்தால் பெற்றோர் செய்யக்கூடாதவை ஒரு பக்கம் மட்டுமே பிடிப்பது, குற்றம் சுமத்துவது, பழைய விஷயங்களை கிளறுவது, அவமானப்படுத்துவது. செய்ய வேண்டியது இருவரையும் சமமாக கேட்பது, அமைதியாக பேசச் செய்வது, உணர்ச்சியை தணித்து உண்மையை உணரச் செய்வது. ஜெயிப்பதல்ல, சமாதானமே முக்கியம் என உணர்த்துவது. சித்தர்கள் கூறுகின்றனர், நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றாதே, நீரை ஊற்று. பெற்றோர் இருக்க வேண்டிய எல்லை இதுவே. பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேண்டும், முடிவுகளை அவர்கள் எடுக்க விட வேண்டும், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். பாதுகாப்பு தேவைப்படும் இடத்தில் மட்டும் தலையிட வேண்டும். அதாவது பாதுகாப்பு தரும் நிழலாயிருங்கள், எரிக்கும் சூரியனாக ஆகாதீர்கள். திருமணமான புது தம்பதிகளுக்கு ஏன் சுதந்திரம் தேவை? வேத தர்மம் கூறுகிறது, சுதந்திரமில்லாத உறவு சிறைதான். சுதந்திரம் என்றால் தவறு செய்ய அனுமதி அல்ல, அது தாங்களே வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் உரிமை. பெற்றோர் நினைக்க வேண்டியது, நான் அவர்களின் வாழ்க்கையை வாழ வரவில்லை, அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வந்தேன். பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள். இரு தரப்பிலிருந்தும் பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மரியாதையுடன் பேசுதல், பொறுமை, மன்னிப்பு, செலவு கட்டுப்பாடு, குடும்பத்தை ஒருமைப்பாட்டுடன் பார்ப்பது. பெற்றோர் மாமனார் மாமியாரை சமமாக மதிப்பது, சண்டைகளை வெளியில் சொல்லாமல் உள்ளேயே தீர்ப்பது. பெற்றோர் துணையாக இருந்தால் பிள்ளைகள் மனநிம்மதி பெறுவர், வாழ்க்கையில் தைரியம் பெறுவர், உறவு வலுப்படும், குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்வர், குடும்பம் சமூகத்தில் மதிப்புடன் நிற்கும். பெற்றோர் துணையாக இல்லாவிட்டால் என்ன நிகழும்? கணவன் மனைவியிடையே நம்பிக்கை சிதையும், குடும்பம் பிளவுபடும், குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படுவர், சிறிய பிரச்சனைகள் பெரிய விவாகரத்தாக மாறும், 2 குடும்பங்களும் வாழ்நாள் முழுவதும் வேதனையில் இருக்கும். மக்களே, பெற்றோர் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்பது போல் பிள்ளைகளும் பெற்றோரை கைவிடக்கூடாது. பெற்றோரை புறக்கணித்தால் பிள்ளைகளுக்கு வரும் விளைவுகள், வாழ்க்கையில் ஆசிர்வாதம் குறையும், மன அமைதி நீங்கும், உறவுகளில் கசப்பு பெருகும்,
குழந்தைகள் தங்கள் பெற்றோரை எப்படி நடத்த வேண்டும் என்று தவறான முன்மாதிரி பெறுவர். தர்மப்பாதை சிதையும். சாஸ்திரங்கள் கூறுகின்றன, பித்ருக்கடன் தீர்க்காதவன் வாழ்வில் நிறைவை அடையான். பெற்றோரை மதிப்பதும் அவர்களை பராமரிப்பதும் தர்மத்தின் உச்சம். மக்களே, பெற்றோர் என்பதால் உங்களிடம் அதிகாரமில்லை, உங்களிடம் பொறுப்புள்ளது. உறவை உடைக்க வேண்டாம், உறவை உயர்த்துங்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆள வேண்டாம், அவர்களின் வாழ்க்கையை ஆசிர்வதியுங்கள். உங்கள் வார்த்தை அவர்களின் வாழ்க்கையை கட்டும் கல்லாகவும் இருக்கலாம், ஆயுதமாகவும் ஆகலாம். ஆகவே கல்லாக இருங்கள், ஆயுதமாக ஆகாதீர்கள். உங்கள் குடும்பங்களில் அன்பும் அறமும் பெருகட்டும். திருமணங்கள் பூஜையாக மாறட்டும். ஓம் நம சிவாய.